ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிக்ஷனரியோட பேசிக்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிக்ஷனரியோட அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டிக்ஷனரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் பர்ப்பஸ். அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இன் கேஸ் நம்ம ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பட் ஒரு டேட்டாவ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்ப சொல்றேன். இப்போ ஒரு ஐடி அப்படின்னு ஒரு டேட்டா வச்சு அதாவது ஒரு நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? என்னோட டிக்ஷனரிக்கு. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வாங்குறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வந்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். ஓகேவா? அதே மாரி அந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இந்த மாரி நான் ஒரு சில டேட்டாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன். வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இத நான் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐடி அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, என்னால இங்க இருக்கிற டேட்டாஸ் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐடி நம்ம லிஸ்ட்டுக்கு போடுவோம்ல ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ அதே மாரி போட்டுட்டு, இங்க நம்ம என்ன நேம் வச்சிருக்கோமோ, அந்த நேம் இங்க குடுத்துட்டு, ஜஸ்ட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் கோட்ஸ் குடுக்கணும். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன டேட்டா இருக்கோ, அந்த டேட்டாவ மட்டும் செப்பரேட்டா பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம எப்படி லைவா பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆல்சோ சம் எக்ஸ்ட்ராவா ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அதாவது டிக்ஷனரியில நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அத எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐடி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அது இப்போ ஒரு ஐடி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம். நேம் வாங்க போறேன். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட நேம் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வாங்க போறேன். ஓகேவா? ஸோ அதே ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். இந்த மாரி 3 டேட்டாஸ் நான் வந்து செப்பரேட்டா தான் வாங்க போறேன். ஓகேவா? ஸோ இன்டிஜருக்கு நம்ம வந்து குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ வந்து கமா குடுக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வாங்குறேன். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த மாரி ஒரு சில டேட்டாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் கமாண்ட் இருக்குல்ல, பிரிண்ட் கமாண்ட் குடுத்துட்டு, இந்த பிரிண்ட்ல அந்த டிக்ஷனரியோட நேம். ஓகேவா? ஸோ நேம் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அங்க இருந்த டேட்டாஸ் ஃபுல்லாவே எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இத நான் டெலீட் பண்ணிட்டு, அகைன் உங்களுக்கு ரன் பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த டிக்ஷனரியில இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபுல்லாவே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்னு கேட்கலாம். எப்படி ப்ரோ இதில இருக்கக்கூடிய டேட்டாவ ஆக்சஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட். ஓகே. இப்போ இல்ல இன்னொன்னு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்போ நீங்க வந்து டிக்ஷனரியில இருக்கக்கூடிய கீஸ மட்டும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதாவது என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கீஸ் அப்படின்னா இந்த நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இத மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐடி ஓகேவா? டாட் கீஸ் இப்படின்னு நீங்க போடுங்க. ஓகேவா? சாரி ஜஸ்ட் இது உள்ள போடணும். ஓகே. டாட் கீ ஓகேவா? ஸோ இத நீ உள்ள போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஐடில இருக்கக்கூடிய ஓகே கீஸா? ஓகே. ஓகேவா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐடில இருக்கக்கூடிய கீஸ மட்டும் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. தெரியுதா? ஸோ நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற கீஸ மட்டும் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு இந்த நேம்ல இருக்கிற டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஐடி ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு, என்ன டேட்டா வேணும் உங்களுக்கு? ஓகேவா? இப்ப எனக்கு இந்த நேம் வேணும். ஒரு பையனோட நேம் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் அந்த நேம் செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த நேம மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அந்த நேம் அப்டிங்கிறதுல என்ன டேட்டா இருக்கோ, அத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த டிக்ஷனரி யூஸ் பண்றோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டிக்ஷனரில என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் அதோட கீய நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். அதே மாரி ஒவ்வொரு கீல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்டிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொன்னு. அதாவது இதுல நீங்க புதுசா ஒரு டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள நான் இப்போ ஒரு டேட்டா குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடி ஐடி ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன பண்ணணும்னா, என்ன டேட்டா நான் குடுக்க போறேன் அப்படிங்கிறது. ஸ்டூடண்ட்டோட ஏஜ், டிபார்ட்மெண்ட் குடுத்துட்டேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த பையனோட ரோல் நம்பர் வாங்க போறேன். ஓகேவா? ஸோ ரோல் நம்பர் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஈக்குவல் டூ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டாவ கொண்டு போய் எனக்கு இங்க ஸ்டோர் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப ரன் பண்றேன் பாருங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து இந்த கீஸ இங்க குடுத்துருக்கோம்.
ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ தெரியுதா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ரோல் அப்படிங்கிறது ஆட் ஆகல. ரோல் நம்பர் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல எனக்கு ஆட் ஆயிருக்கு. இங்க தெரியுதா? இங்க டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. பட் இங்க ஆட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, பைதான் அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் ஓகேவா? ஸோ லைன் பை லைனா ஒவ்வொரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணிரும். அண்ட் நம்ம லாஸ்ட்டா குடுத்தோம் அப்படின்னா, இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இத எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கும். ஸோ ஓகேவா? அதனால நம்மளுக்கு டேட்டா இல்ல. பட் நம்ம இங்க வந்து லாஸ்ட்டா குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அங்க இருக்கிற டேட்டாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு நான் குடுத்துட்டு, ஜஸ்ட் அந்த இதுல ஐடில இருக்கக்கூடிய ஆ எனக்கு ரோல் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஜஸ்ட் அந்த ரோல் நம்பர மட்டும் என்னால எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு டிக்ஷனரி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வந்து ஐடி டாட் கெட் இப்படியும் நீங்க குடுக்க முடியும். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க வந்து நேம் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் இது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக, இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் நான் இத ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேம்ல இருக்கக்கூடிய டேட்டாவ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ வந்து அகைன் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்களா? நேம்ல இருக்கக்கூடிய டேட்டாவ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனதர் மெத்தட் ஆஃப் பிரிண்டிங் a லிஸ்ட் கீஸ் ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கீஸ டிஃபரெண்ட் வேல நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் அட்வான்ஸான நெறைய விஷயங்கள் டிக்ஷனரிஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் பைத்தான பத்தியும் நெறைய பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.